ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் எஜுகேஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, அப்புறம் எஜுகேஷனில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷன், அப்புறம் எஜுகேஷனில் உள்ள வேரியஸ் ஏஜென்சிஸ், அப்புறம் கண்டெம்ப்ரரி இந்தியன் சொசைட்டியில் உள்ள எஜுகேஷன், அப்புறம் அதனுடைய குறிக்கோள்கள், அப்புறம் அதனுடைய அவுட்கம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எஜுகேஷன் அப்படிங்கிறதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தாங்க. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஸ்கூலில் எஜுகேஷன் கற்றுக்குறாங்க அல்லது காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த படிப்பறிவு அதனோட நிற்க போகிறது கிடையாது. அது ஒரு டெட் ப்ராசஸ் கிடையாது. இது அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிற முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த எஜுகேஷன் அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உண்டு. ஒன்று டீச்சர், இன்னொன்று ஸ்டூடெண்ட்டு. ஸோ டீச்சர் சில முக்கியமான விஷயங்களை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் நல்ல கருத்துக்கள், அப்புறம் குட் வேல்யூஸ், இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலயமா அந்த பிள்ளைங்க நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சொசைட்டிக்கு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக வருவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த டீச்சர் தாங்க ஃபிலாசபர். அந்த டீச்சர் தான் அந்த குழந்தைகளை நல்லா மோல்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக உருவாக்குறதே அவங்களுடைய ரோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷனுங்கிறது கூட ஒரு ஃபிலாசபி தான். பட் அதை உணர்ந்தாங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் நல்லா ஷைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்குடைய எல்லா வகையான டெவலப்மெண்ட், குறிப்பாக அவங்களுடைய டிசிப்ளினாக இருக்கட்டும், அப்புறம் மெச்சூர்டான பர்சனாக மாற்றுறதுக்கு, ஸோ இந்த சொசைட்டியில் எப்படிலாம் இருக்கணும், இன்டலெக்சுவல் பர்சனாக மாற்றுறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக மாற்றுறது, ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறது, இதுக்கு எல்லாமே எஜுகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஜுகேஷனில் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. முதல்ல இந்த எஜுகேஷனுங்கிற வேர்டு எதுலேருந்து வந்ததுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கர், EDUCERE அப்படிங்கிற வேர்டு தான். அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா லீட், அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஜுகேட் அப்படிங்கிற வேர்ட் டெவலப், பிரிங் அப் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னாலே ஒரு சைல்டுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட கெப்பாசிட்டிஸ் எல்லாமே இந்த என்விரான்மெண்ட்டுக்கு, இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ தூரம் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த எஃபோர்ட்டை டெவலப் பண்ண வைக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் கொடுக்கறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னா ஃபார்மல் எஜுகேஷன் அல்லது இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூலில் இருக்கிற அந்த 4 சுவர்களுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களோட அந்த பிள்ளைங்களோட பிஹேவியர் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் சொசைட்டி அது இம்மெச்சூர்டு மைண்ட் செட்டில் இருக்கிற சொசைட்டிலேருந்து அவங்க வந்தாலும் கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த 4 சுவத்துக்குள்ளே நல்ல ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் அந்த பிள்ளைங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் நல்லாயிருக்கும், மாடிஃபை ஆகும், டெவலப் ஆகுங்கிறது தான் எஜுகேஷனுடைய கான்செப்டை. ஏன்னா எஜுகேஷன் பேட்டர்ன்லேயே நிறைய பேட்டர்ன் இருக்குது. இப்போ உள்ள மாடர்ன் சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நார்மல் எஜுகேஷன் இருக்குது, அப்புறம் ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று இருக்குது. அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டர்ன் வந்துருச்சு. ஏன்னா சில யூனிவர்சிட்டியில் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு வர்றாங்க. அதை வால்லெஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அது யூனிவர்சிட்டி இந்த ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்தை. ஏன்னா அதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா போஸ்டல் மூலியமாக படிக்க வைக்கிறது, மீடியா மூலியமாக, அப்புறம் அதில் செமினார் மூலியமாக கற்றுக்க வைக்கிறது, மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்துருச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸோட அசைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணி அதில் உள்ள ஃபீட்பேக்கை கொடுத்து சில டியூட்டர்ஸ், ஒரு டீச்சர்ஸ் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி அது மூலியமாகவும் எஜுகேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக லேர்னிங்கிற ப்ராசஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கணுங்கிறது தான் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி புது பேட்டர்ன்ஸ் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு ரீச் ஆகி ஆகணும். அப்படின்னா தான் அது அந்த குழந்தைகள் நல்வழிக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களுக்கு கரெக்டான பாதை கிடைக்காது. அவங்க எந்த இடத்த போய் ரீச் பண்ணுறோமோ அந்த இடத்த கரெக்டாக ரீச் பண்ண மாட்டாங்க. ஸோ எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்வழிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க பண்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ இந்தியன் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. ரிக்வேதா, உபனிஷத், அப்புறம் யஜ்னவால்கா, அப்புறம் விவேகானந்தாவுடைய கான்செப்ட், அரவிந்தோட வியூ, ரவீந்திரநாத் டாகூரோட வியூ, அப்புறம் மகாத்மா காந்தியோட வியூ, அப்புறம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்டை சொல்லுது. இப்போ ரிக்வேதா படி பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு மேன் படிக்கிறான் அப்படின்னா தனக்காக சுயமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சம் மித்தவங்களுக்காகவும் நம்ம வாழ்கிறோங்கிறதே தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறது கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எஜுகேஷனுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் சொல்கிறாங்க. இப்போ உபநிஷத்தை பொறுத்தவரை எஜுகேஷன் அப்படிங்கிறது
ஒரு ப்ராடக்ட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தப்புலேருந்து திருந்தி வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறது எஜுகேஷனாக தான் இருக்கும். அந்த கல்வி அறிவு வந்து தப்பு செய்கிறவனையும் தடுத்து நல்வழிப்படுத்துங்கிறது. இதே மாதிரி விவேகானந்தர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, அரபிந்தோ அண்ட் ரவீந்திரநாத் டாகூர் எல்லாம் நிறைய ஃபிலாசபிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வெஸ்டர்ன் கான்செப்டில் எஜுகேஷனில் அரிஸ்டாட்டில், அப்புறம் ஃப்ரீபெல், அப்புறம் ஹெர்பர்ட், அப்புறம் ஹார்ன், ரெட்டன், அப்புறம் பெஸ்டாலோசி அப்படிங்கிறவங்க எல்லாருமே எஜுகேஷனை பற்றி அவங்கவுங்க எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நிறைய ஃபிலாசபிஸ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சாக்ரட்டிஸு, அப்புறம் டிபி நன், காண்ட், இவங்கெல்லாம் நிறைய அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன் படி எஜுகேஷன் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏஜென்சிஸ் ஆஃப் எஜுகேஷன். இதை வந்து 3 சேனல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்சிஸ் ஆஃப் எஜுகேஷனை 3 வகையாக பிரிக்கணும் அப்படின்னா ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன். இந்த ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா அதில் வர கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, இன்ஸ்டியூஷன், லைப்ரரி, மியூசியம், ஆர்ட் கேலரி, அப்புறம் எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் நடத்துகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஃபார்மல். ஏன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை சொல்ல நினைக்கிறாங்க. அப்போ இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னா நம்ம ஃபேமிலி சொல்லிக் கொடுக்குற நல்ல கருத்துக்கள் கூட ஒரு லேர்னரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலி, ஸ்டேட், கம்யூனிட்டி, சொசைட்டி, அப்புறம் இது எல்லாமே இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறாங்க. அப்போ நான் ஃபார்மல் எஜுகேஷன் ஒன்று இருக்குங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் சென்டர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, ஓப்பன் யூனிவர்சிட்டி, அடல்ட் எஜுகேஷன் சென்டர், யூத் வெல்ஃபேர் கிளப்பு, ஸ்கவுட், கைடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது மூலியமாகவும் கற்றுக்கிறாங்க பிள்ளைங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ எஜுகேஷனை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஏஜென்சிஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு ஃபார்மல் எஜுகேஷன், இன்ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸில் படிக்கிறது. அப்போ இன்ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேருந்தே கற்றுக்கிறோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பிங்கப்பா. நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் வீடு நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொசைட்டி, அதே மாதிரி சொசைட்டியில் லைப்ரரிஸ், படம் பார்க்குறது மூலியமாக, ப்ரெஸ், நியூஸ் பேப்பரில் வர்றது மூலம் அதுலேருந்து சில கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு ஓப்பன் கான்செப்ட் மாதிரி, சரிதானா, ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இது மூலியமாக படிக்கிறதுல நான் ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அடல்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுதுங்க. இது வந்து குறிப்பாக யங்ஸ்டர்ஸ், அடல்ட், இந்த ஃபார்மல் எஜுகேஷனை தாண்டி ஒரு முக்கியமான, ஏன்னா இப்போ உள்ள சினாரியோக்கு இது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு பெட்டர் நாலேஜ் கிடைக்கிறதுக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அடல்ட் எஜுகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அடல்ட் லிட்ரஸி ரேட் நல்லா இருக்கணும், ஏன்னா அதுதான் கண்ட்ரியுடைய ஒரு க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ் மாதிரி. அடல்ட் எஜுகேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்தெந்த சிச்சுவேஷனில் எப்படி ப்ராப்பராக டெசிஷன் எடுக்கணும், லைஃப்பில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ஹாப்பியான லைஃப்பை, மீனிங்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வைட் ஸ்கோப், ஒரு பெரிய ஸ்கோப் கொடுக்கறது அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா சிட்டிசனும் லிட்ரஸி ரேட்டை அட்டைன் பண்ணணும், நல்லா படித்தவங்களாக இருக்கணும், நல்ல ஸ்கில்ஸ் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும், அவங்க சரௌண்டிங்ஸை சுற்றி என்னெல்லாம் நடக்குங்கிறதுல ரொம்ப கிளியராக அவங்க இருக்கணும், அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறதையும் புரிஞ்சு நடக்கணுங்கிறது தான் அந்த அடல்ட் எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது படிப்பறிவு இல்லாத மக்களுக்கும் படிப்பறிவு, எது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஸ்கில்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், டெசிஷன் மேக்கிங்கு, இதெல்லாமே தேவை. அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற எபிலிட்டி, ஏன்னா அது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. மெயினாக அந்த காமன் சென்ஸ் அண்ட் நாலேஜை ப்ரமோட் பண்ணுற விதமாக இந்த அடல்ட் எஜுகேஷனுடைய ப்ரைம் மோஸ்ட் அப்ஜெக்டிவ், மெயின் கான்செப்டே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1978 காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 இருக்கு இல்லையா, அப்போ தான் இந்த நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, NAEP அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் கான்செப்டை அடல்ட் குரூப்பில் இருக்கிற பீப்புள் இல்லிட்ரேட்டாக இருக்கக்கூடாது, படிப்பறிவு இல்லாதவங்களாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக 15 35 வயசுக்குள்ள இருக்கவங்க நிறைய அவங்களுக்கு படிப்பறிவு தேவை அப்படிங்கிற கான்செப்டை தான், அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக பார்க்கப்படுது. ஸோ இதுக்குண்டான சிலபஸ், அதாவது கரிக்குலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் எல்லாரையும் கவர் பண்ணுற விதமாகவும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், ஹெல்த், லீடர்ஷிப் ஸ்கில்லு, அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் சோஷியாலஜி, பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அவங்களுக்கு தேவையான ஒர்க் ஷாப், கேம்ஸ், ட்ராமா, ரோல் பிளே, லெக்சர், அப்புறம் ஸ்ட்ரீட் தியேட்டர், சாங்ஸு, இது மூலயமா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவர் இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது அடல்ட் எஜுகேஷனுங்கிறது. ஸோ இது வந்து நல்லாவே டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு வந்து அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க படிக்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிக்கணும், எங்களை மாதிரி நீங்கள் இருக்காதீங்கப்பா, எங்கள் இதிலே படிங்க அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுது.
இப்போ இந்த ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு உண்டான என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்மல் தான் இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சிஸ்டமைஸ்டாக படிக்கிறதுங்க. இன்ஃபார்மல்ங்கிறது எந்த ஒரு ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எக்ஸாம் அப்படின்னா போய் எழுதுவாங்களே தவிர அவங்க கிளாஸ்லலாம் உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம்லாம் கிடையாது. ஏன்னா ஃபார்மல் எஜுகேஷனில் டீச்சர்ஸ் இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க, எல்லாமே ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். ஆனால் பிளான் பண்ணி படிக்கலாம், நல்லா அவங்க அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். கரிக்குலம், சிலபஸ், டைம் டேபிள் எல்லாமே உண்டு. ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், சர்டிஃபிகேட், டிகிரி, அந்த மாதிரி பிளான்ட் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். பட் இன்ஃபார்மலை பொறுத்தளவில் ஃப்ரீ என்விரான்மெண்ட் தான், அன்கண்ட்ரோல். நீங்கள் வாட்டி ஜாலியாக போகலாம், ஜாலியாக வரலாம், எப்போ எக்ஸாம் போகிறீங்களோ அப்போ மாதிரி தான். அண்ட் யாரும் ப்ராப்பராக கைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்புறம் வந்து டிகிரிங்கிறது கொடுக்கப்படும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை ஏன்னா ரெகுலராக போகிறதுங்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ரெகுலராக படிக்கிறவங்க தான் இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அதனால் இந்த ஃபார்மல் எஜுகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அப்புறம் வேரியஸ் ஏஜென்சிஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா அதில் ஃபேமிலி, ஸ்கூல், கம்யூனிட்டி, ஸ்டேட்லாம் வருது. ஸோ ஒவ்வொன்றுமே முக்கியம் தான். ஏன்னா இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் கற்றுக்காத சில விஷயங்கள் அந்த ஃபேமிலியில், அந்த சோஷியல் குரூப்பில், அதில் நல்ல கருத்துக்கள்லாம் பிள்ளைங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சில்ட்ரன், அப்புறம் தாத்தா பாட்டி இருக்கிறது தான் ஃபேமிலி, சரிதானா? பட் அந்த சொசைட்டியில் எப்படி நான் அவங்க பிள்ளைங்க வாழணும், வளரணுங்கிறத ஃபேமிலியிலேருந்தே கற்றுக்குவாங்க. ஒரு ஃபேமிலி வந்து ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வர்ற பிள்ளைங்கள் நல்லா இருப்பாங்க. ஸோ அதை விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு பையனோ பொண்ணோ தப்பு பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் ஏதாவது ஒரு சிக்கலை மாட்டிட்டு முடிக்கிறாங்கன்னா இமீடியட்டாக கேட்பாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இந்த விஷயம்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த சொசைட்டல், அந்த ஃபேமிலியோடைய ரோல் எப்படி இருக்குது, அந்த வேரியஸ் ஏஜென்சிஸ் அவங்க படிக்கும் பொழுது அந்த ஃபேமிலியோடைய ரோல் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண நினைப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமான கான்செப்டாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க வந்து இல்லை நான் பிள்ளை ஸ்கூல் கழிப்பிட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஃபேமிலி தான் ஒரு பெர்மனெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. ஏன்னா அந்த வேல்யூ எல்லாமே ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா தான் அது வந்து அந்த பிள்ளைங்க வந்து பிக்கப் பண்ணுவாங்க. இல்லை என் பிள்ளைங்க இப்படி தான் எப்பயும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மித்தவங்களை போய் அடிச்சுட்டுலாம் வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளை வளர வளர வந்து அப்போ நம்ம செய்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி அது தப்பான பாதையில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியோடைய கான்செப்டை. ஸோ ஃபேமிலிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரைமோஸ்ட் ஏஜென்சி, எஜுகேஷனில் முக்கியமான ஏஜென்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஃபேமிலியில் தான் அந்த பிள்ளைங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட் எல்லாமே, ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட், அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஹேபிட்டு. இப்போது வீட்டில் பேரண்ட்ஸ் பேசுகிறத பிள்ளைங்க அப்படியே பிக்கப் பண்ணி அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஃபேமிலியில் எந்த மாதிரியான கான்டெக்ஸ்டில் அவங்க பேச நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ, கல்ச்சர்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களும் வெளியே யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இல்லிட்ரேட் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் போய் சின்ன சின்ன விஷயங்களை ஸ்கூலில் அவங்க சொல்லி கொடுத்து மாற்ற நினச்சாலும் அந்த பேஸ் வந்து ஃபேமிலிக்கும் ஒரு ரோல் இருக்குங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டிங்க, அவங்க வாழ்கிற அந்த சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த சொசைட்டின்னு சொல்லலாம், அதனோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுவுமே அவங்களுடைய அந்த பிள்ளைங்களுடைய டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப, அந்த பிள்ளைங்களுடைய கேரக்டர் உருவாகிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்து அப்பாலஜி லெட்டர்லாம் கிராஸ் பண்ணியாச்சு, லெவல் டிசியே கொடுக்குற லெவலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பரில் ஒரு நல்ல படித்த பொசிஷனில் இருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் அவன் அந்த பையன் வந்து வளர்ந்த சரௌண்டிங் அந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சரௌண்டிங் தான் அப்படி இருக்குது, படித்தா இந்த சரௌண்டிங்கில் இருந்தும் நல்ல லெவலுக்கு நம்மளால் ரீச் ஆக முடியுங்கிறத அந்த பையன் நினச்சா அப்படின்னா இந்த மாதிரி தப்புலலாம் அவன் மாட்டியிருக்க மாட்டான் இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எஜுகேஷனை பொறுத்தளவில் அந்த ஃபேமிலி அண்ட் சரௌண்டிங்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டக்குன்னு அவங்க சரௌண்டிங்ஸ் வந்து அந்த சில்ட்ரனை வந்து நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். இப்படி தப்பாக நம்ம இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், வைப் பண்ணணும், இந்த மாதிரி தப்பான வழியிலலாம் நம்ம போகலாம், இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தப்பான, என்ன தான் ஸ்கூல் காலேஜஸில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து பிள்ளைங்களுக்கு வேல்யூஸ், கரிக்குலம் இதெல்லாம் கரெக்டாக டீச் பண்ணாலும் அவங்க ஃபைனலாக போய் சேர்கிற இடம் வந்து அந்த ஃபேமிலி அண்ட் அந்த சொசைட்டி தான், அந்த கம்யூனிட்டின்னு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். ஸோ இது மெயினாக அனலைஸ் பண்ணப்படணும் அப்படிங்கிறதான் எஜுகேஷனோடைய கான்செப்டை. அதுக்கப்புறம் ஸ்டேட்டை பற்றி சொல்ல நினைக்கிறாங்கங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்து தனித்து வாழக்கூடிய பர்சனாலிட்டி கிடையாது, ஒன்று எல்லாரோடையும் இணைஞ்சு வாழணும், சரிதானா? அது வந்து நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அதை சார்ந்து இருக்கிற ஸ்டேட்டாக இருக்கட்டும், கண்ட்ரியாக இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அவன் நல்ல ஒரு சிட்டிசன்ஷிப்பாக, நல்ல ஒரு சிட்டிசனாக வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான்
அதுக்கப்புறம் ஸ்கூலுடைய ரோலும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த ஒரு இண்டிவிஜுவலுடைய கேரக்டர், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுது. இதுதான் எஜுகேஷனுடைய கான்செப்ட்டுங்க. ஏன்னா எஜுகேஷன் மட்டும்தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய லைஃபை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. இப்போ பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை மட்டுமே வச்சு லைஃப்பில் போனால் அப்படின்னா படிக்காதவனும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக இந்த வேர்ல்டில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பேங்க்ரப்ட் ஒரு பாயிண்டில் வந்து அவன் செய்கிற பிஸ்னஸோ ஏதோ ஒன்று லாஸ் ஆச்சு அப்படின்னா அவன் லைஃபே கொலாப்ஸ் ஆகுது. இதே இது படித்தவன் பணமே இல்லைனாலும் படிப்பு மூலியமாக உயர உயர அவனுடைய வாழ்க்கை தரமும் உயரும். அது ஃபார்மல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நான் ஃபார்மலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ஃபார்மல் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி. நம்ம நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்குறோம். இப்போது பிளாட்ஃபார்ம்லேயே படுத்திருந்து படித்த ஒருத்தங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். அப்புறம் ரிக்ஷா புல்லருடைய பொண்ணு வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஐஏஎஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எதுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வழியில் வந்து அதனுடைய அவுட்கம்மை நம்மளால் பார்க்க முடியும். எஜுகேஷனோட அவுட்கம் என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி ஸ்கோரிங் மார்க், சரி தானே, ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக இந்த சொசைட்டியில் இருக்கணும், சொசைட்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ரெண்டாவது, நம்மளால் மித்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும் அதை தான் சொல்ல நினைக்கிறாங்க. ஃபேமிலி, சொசைட்டி, ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறேன். ஃபேமிலினா அந்த பர்சன் சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்க தான் போகுது எஜுகேஷனால். ரெண்டாவது, அவங்க சார்ந்திருக்கிற கம்யூனிட்டி, அவங்க சார்ந்திருக்கிற அந்த சொசைட்டியை சேர்ந்த பீப்புளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு பெனிஃபிட், எல்லாருக்குமே பெனிஃபிட் தான் எஜுகேஷன். இதே இது எஜுகேஷன் இல்லாமல் சும்மா தரதலையாக சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களே சொல்லிடுவாங்க இது வந்து வாழ்கிறதுக்கு வாழ்க்கைக்கே அர்த்தம் கிடையாது, பூமிக்கே பாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி முடிச்சுடுவாங்க இல்லையா. ஸோ எஜுகேஷனுடைய ரோல் அந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவலுடைய சக்ஸஸ்க்கு பிஹைண்ட் கண்டிப்பாக இருக்கும். இதான் இந்த வீடியோடைய கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. தேங்க்யூ.